அடுத்து எங்கள் அண்ணன் நாஞ்சில் அண்ணன் வர்றாரு. ஆமாம், வருவார்ல. அவர் நிறைய அறிமுகப்படுத்தாமல் என்ன சொன்னார்? சிரிச்சா போச்சு கலக்க போகுது அப்படின்னு சொன்னார்ல. அதில் வருகின்ற வருமானத்தை விட என் பொண்டாட்டி இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சிருக்கா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். என் பொண்டாட்டி இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு வருகின்ற வருமானம் எல்லாம் சமையல் அந்த குக்கிங் சேனலில் வாங்கிக்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் சலிப்புன்னு உட்காந்துருக்காரு. நீங்கள் நல்லாவே இல்லைன்னு பாராட்டவே இல்லை என்று சொன்னாலும் கூட முடியலையான அம்மி எடுத்து மிளகு வச்சு ரசம் வைக்கிறதுலேருந்து ஒரு நல்ல நாள் பெரிய நாள் வந்தால் தலைவாழை இலை போட்டு ஆடு கோழி மாடுன்னு அத்தனை விலங்குகளையும் ருசியாக சமைத்து போடக்கூடிய பெண்கள் இருக்கும் வரை பெண்களுக்கு ஒரு நாளும் சமையல் சலிப்பாக இருக்காது, மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். தீபாவளினா என்ன ஃபேமஸ்ஸு? முறுக்கு மடக்கு அதிரசம். விநாயகர் சதுர்த்தினா என்னங்க? சுண்டலும் பொங்கலும். ரம்ஜான்னா என்னங்க? பிரியாணி. கிறிஸ்மஸ்னா கேக்கு. இன்னைக்கு தமிழர் திருநாள். பொங்கல்னு சொன்னால் நமக்கு முதல்ல என்ன வரும்? தமிழர் திருநாள் ஜல்லிக்கட்டு, மாடு அடக்கிறது. இளைஞர்களுக்கு வேண்டுமானால் ஞாபகம் வரலாம், ஒட்டுமொத்த தமிழ் பெண்களுக்கு ஞாபகம் வருவது பொங்கல். அப்போ எல்லா விசேஷங்களும் தமிழர்களின் விழாக்கள் அத்தனையும் உங்களை சொல்கிற மாதிரி சலிப்பானதாக இருந்தால் உணவை மையப்படுத்தி யாரும் கொண்டாட மாட்டார்கள். தமிழர்களின் பண்பாடே உணவோடு கலந்து இரட்ட கலந்த ஒன்று என்பது எங்களுடைய உணர்வாக இருக்கின்ற காரணத்தினால் அன்றைய பெண்கள் மட்டுமல்ல, இன்றைய பெண்கள் மட்டுமல்ல, இங்கு வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் நாளைக்கு அம்மாவாக மாறினாலும் உணவு சமையல் பெண்களுக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். சாப்பிடுவதில் அல்ல மகிழ்ச்சி, சமைத்து பிறருக்கு கொடுத்து மகிழ்வதில்தான் மகிழ்ச்சி. அதற்கு பெண்கள் என்றைக்கு ஒத்துழைப்பு தான் தருவார்களே தவிர ஒரு நாளும் ஒதுங்கி நிற்க மாட்டார்கள் என்று பெண்களில் ஒருவராக சொல்லிவிட்டு, பெண்கள் மாவட்ட ஆட்சியராக மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சியராக தன் பணியை முடித்து வீட்டுக்கு நாளைக்கு அவங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னா மாவாட்டி இட்லி சுட்டு தோசை சூடி அம்மாக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினராக வலம் வந்தாலும் கூட, நாட்டை சுற்றி வலம் வந்தாலும் தன் வீட்டுக்குள் நுழைந்தவுடன் முடியாமல் இருக்கக்கூடிய மாமனாருக்கும் மாமியாருக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டு சமைத்து போடக்கூடிய நிறைய அதிகாரிகள் என் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்வத்தோடு பதிவு செய்கின்றேன். மெட்ரோ ஓட்டினாலும் சரி, விமானம் ஓட்டினாலும் சரி, சைக்கிள் ஓட்டினாலும் சரி, எங்களுக்கு எந்த வாகனமும் ஓட்டவில்லை என்றாலும் சரி, என் குடும்பத்தை ஓட்டுவதற்காக மகிழ்ச்சியாக நாங்கள் சமைத்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விட வருகின்றேன். நன்றி, வணக்கம்.